ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குருட்டாட்டமும் திறக்கப்பட்ட கண்களும் என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த நாளில் 5வது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். செய்தியின் தலைப்பாக இலக்கை மாற்றிய இளைஞன். யார் அந்த இளைஞன்? இலக்கை மாற்றியமைத்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடம். இதே தலைப்பை கூட இன்னொரு பெயரிட்டு அழைக்கலாம் என்று சொன்னால், சீரிய சவுல் மனம் மாறிய பவுல் என்று கூட இந்த தலைப்பை நாம் வைத்துக்கொள்ளலாம். நான் சொல்கிற தலைப்பிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இலக்கை மாற்றி அமைத்த அந்த வாலிபன் சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல். அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளில் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யார் இந்த பவுல்? சிலிசியா தலைநகர் தர்சு பட்டணத்தில் கிபி 5ஆம் வருடத்தில் பிறந்தவன். எபிரேய பாஷை பேசின பரிசேயர் இவனது பெற்றோர். கமாலியேல் என்னும் பண்டிதனிடம் கல்வி கற்றவன். கிரேக்க எபிரேய நாகரிகங்களில் தேறின ஒரு மனிதன். சனகரீப் சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்த சவுல் தன்னுடைய இலக்கை எப்படி மாற்றியமைத்தார் என்பதை ஆவியானவருடைய துணையோடு கூட ஜெபித்து நாம் படிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான நல்ல ஜெப வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இலக்கை மாற்றியமைத்த இளைஞனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய இலக்கை நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள போதுமான ஆவிக்குரிய பாடங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையோட ஆரம்பமே ஒரு பயமுறுத்துதலோடு கூடத்தான் ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளுக்கான ஆராய்ச்சியானது அப்போஸ்தலர் 8வது 9வது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடிகிறது? வாசிக்க முடிகிறது. என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அநியாயமான நியாய தீர்ப்புக்கு சம்மதித்த ஒரு மனிதன்தான் இந்த பவுல். சாட்சிக்காரர் சவுல் என்னும் வாலிபனுடைய பாதத்தில் வஸ்திரங்களை வைத்தார்கள். சவுல் யாருங்க? ஒரு வயோதிப மனிதன் அல்ல, அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு இளைஞனாக இருந்தான். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டது கிபி 34. சவுலாக இருந்த பவுல் பிறந்தது கிபி 5ஆம் ஆண்டு. அப்படி என்றால் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது அவருக்கு இருந்த வயது 29 வயதுடைய வாலிபனாக இருந்த சவுலுடைய பாதத்தில் சாட்சிக்காரர் தேவதூஷணம் சொன்னான் என்கிற பொய் குற்றச்சாட்டை வைத்து கொலை செய்ய முன்வந்த எல்லா மனிதர்களுடைய வஸ்திரங்களையும் காவல் காத்து கொண்டிருந்தான் இந்த இளைஞன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்களேன், ஆரம்பமே சவுல் அநேக அடிதடியான வேலைகளைத்தான் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அரக்க குணமுள்ள ஒரு மனிதனாக அவர் நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன? அந்த காலத்தில் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக யூத பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் விட்டு வந்த எல்லா மனிதர்களையும் கொலை செய்யும்படியாக, அவர்களை கட்டி சிறைச்சாலையில் துன்புறுத்தும்படியாக ஆணை பெற்றுக்கொண்டு உக்கிர கோபத்தோடு கடந்து போனான் அரக்க குணமுடையவனான சவுல் என்று நாம் என்ன செய்கிறோம்? வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், 2வது வசனம் பாருங்க, இந்த மார்க்கத்தாராகிய, எந்த மார்க்கம்? இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்த ஸ்திரீகளையாகிலும் புருஷரையாகிலும் தான் கண்டுபிடித்தால்
அவர்களை கட்டி எருசலேமிற்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்படியானால் சவுலுடைய இலக்கு, சவுலுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், அவனுடைய வாலிப பிரயாயத்தின் ஆரம்ப பருவத்திலே கிறிஸ்தவர்களை கொலை செய்வதும், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதும், கிறிஸ்தவர்களை சிறையில் அடைப்பதுமே அவனுடைய தலையாய நோக்கமாக இருந்தது. அதற்காகவே அவன் ஓடிக்கொண்டிருந்தான். எப்படி போனானா பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போனான். சீற்றம் கொண்டவனாக. சீற்றம் அப்படின்னாலே கடல் அலையைத்தான் சொல்லும். கடல் அலை எவ்வாறு சீறி எழும்புகிறதோ, உக்கிர கோபத்தோடு சீறி போன ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. வாலிப வயதில் துன்மார்க்க ஜீவனம் செய்து சபையை பயமுறுத்தி, சபை அங்கத்தினர்களை பயமுறுத்தி, சபையை பாழாக்கி, ஆவிக்குரிய குருடனைப் போல வாழ்ந்த சவுலை போல, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் நாம் வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதுடையவர்களாக இருக்கலாம், நாம் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் துன்மார்க்கமானதாக இருக்கிறதா, குருட்டாட்டம் உள்ள ஒரு ஜீவியம் இருக்கிறதா என்பதை என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்களேன். எப்படி போனானா? ஆசாரியன்ட்ட சீரி ஆசாரியர்களிடம் போனான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாலிப வயதில் இந்த சவுல் சீற்றம் கொண்டு கிளம்பி போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாலிப பருவத்தில் சீற்றம் வருகிறதா? கோபம் வருகிறதா? எதற்கெடுத்தாலும் கோபம் இல்லையா? வாலிபர்களை குறித்து வேத புத்தகம் அழகாக சொல்லுகிறது. 127வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாலிபர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு சமானம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு சமானம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கையில் ஒரு வில்லையும் அம்பையும் கொடுத்து, அந்த வில்லில் அம்பை நாணேற்றி குறிபார்த்து எய்யும்படியாக சொன்னால், அந்த அம்பு வில்லில் இருந்து எப்படி புறப்பட்டு போகும்? சீறி பாய்ந்து புறப்பட்டு போகும். வாலிபர் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல சீறி பாயக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வலிமை உள்ளவர்கள். அதே ஆற்றல் வலிமையோடு தான் சவுலும் சீறி பாய்ந்தான். ஆனால் கேள்வி என்ன என்று சொன்னால், அவனுடைய நோக்கம் தவறானதாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் சீறி பாய்வது நன்மைக்காக சீறி பாய்கிறீர்களா, அல்ல துன்மார்க்கமான செயலை செய்வதற்கு சீறி பாய்கிறீர்களா? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே வாலிபம் என்கிற ஒரு முறுக்கு, இள ரத்தம், இளம் கன்று பயமறியாது என்று சொல்லுவாங்க இல்லையா? நிதானம் இல்லை, கோபம், எதையுமே ஒரு யோசனையோடு செய்வதில்லை. எடுத்தோம் கவுத்தோம் என்று வேகமாக துரிதமாக செயல்பட நினைப்பதுதான் வாலிப வயது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சது. என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய சொந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவம். எங்களுடைய சொந்த ஊரில் 2 தரப்பட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள். இது என்னுடைய பார்வையில் நான் 2 தரப்பட்ட ஜனங்களாக பார்க்கல. அவர்களாகவே சமுதாயம் அப்படி ஒரு பிரிவினையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. மேல்மட்ட ஜனங்கள், கீழ்மட்ட ஜனங்கள் என்று சொல்லி. இதில் ஒரு சாரார் மேல்மட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய 3 வாலிப பிள்ளைங்க, 15 வயது, ஒருத்தனுக்கு ஒரு 17 வயது, இன்னொரு தம்பிக்கு ஒரு 19 வயசு இருக்கும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்களாம். அப்படி ஆடு மேய்க்கும் பொழுது இந்த ஆடுகள் இன்னொரு சமூகத்தை சார்ந்த அவருடைய வயலில் உள்ள பயிர்களை எல்லாம் சாப்பிட்டு நாசம் செய்துவிட்டது. இதை அறிந்து கொண்ட அந்த இன்னொரு சமூகத்தை சார்ந்த அந்த மனிதன் வந்து இந்த 3 வாலிபர்களையும் கண்ணா பின்னா என்று தகாத வார்த்தைகளால் அவர்களை பேசியிருக்கிறார். இதிலே மனமுடைந்த இந்த வாலிபர்கள், இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன் எங்களை இவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி விட்டானே என்று சொல்லி
பயிர்கள் நாசமடைந்த அந்த வயலை சார்ந்த மனிதனுக்கு ஒரு 45 வயது இருக்குங்க. இந்த 3 பசங்களும் 15, 17, 19 வயசு பசங்க. கங்கணம் கட்டி கொண்டே இருந்தார்களாம். ஒரு நாள் அந்த 45 வயது மனிதன் மதுபானம் குடித்து விட்டு வரும்பொழுது அவருக்கு பின்னாக சென்று ஒருவன் அரிவாளால் வெட்டியிருக்கிறான். வெட்டி கீழே சாய்த்து மாறி மாறி வெட்டிட்டு உயிர் போய் கிடந்த நிலையில் ஒரு சிறுவன் கையில் கோணி தைக்கக்கூடிய ஊசியை எடுத்து அவனுடைய கண்களிலே குத்திருக்கிறானாம். வாலிப பிள்ளைங்க, முறுக்கு. சாதாரண ஒரு விஷயத்தின் நிமித்தமாக சமுதாயம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பிரிவினை வாதங்களின் நிமித்தமாக 3 வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கை போச்சு. 2 பேர் இன்னைக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியாகிய மைனர் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு பையன் சிறைச்சாலையில் இருக்கிறான். 3 வாலிப பிள்ளைகளோட வாழ்க்கை போயிடுச்சே. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆணுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற வாலிப சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாலிப வயதில் உங்களுடைய தீர்மானங்கள் சீறி பாய்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறதா? அநீதியின் பாதையில் நீங்கள் சீறி பாய்ந்து தீர்மானங்களை எடுப்பீர்களானால் அது ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, சீறி பாய்ந்து தமஸ்குவிற்கு நேராக அவர் பயணம் செய்கிறார். தமஸ்குவில் யாரெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் எருசலேமுக்கு கட்டி கொண்டாந்து ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி பயங்கர வேகத்தோடு அவன் என்ன செய்கிறான், தமஸ்குவிற்கு கடந்து போகிறான். அப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் போது 3வது வசனம் பாருங்க, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன ஒரு காரியம் நடக்குது பாருங்க. தமஸ்கு சாலையில் அவன் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து சடுதியாய் வந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. ஒளி வந்த பின்பு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் கேட்கிறது பாருங்கள். அவன் தரையிலே விழுகிறான். ஒளியை கண்ட அவன் தரையிலே விழுந்த மாத்திரத்தில் சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராகிய கிறிஸ்து வாழ்ந்த அதே காலத்தில் தான் இந்த பூமியில் அப்போஸ்தலனாகிய பவுலும் வாழ்ந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 5ஆம் வருடத்தில் பிறந்து 69 வரை வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 64 வருஷம் வாழ்ந்த பவுல் வாழ்ந்த அதே காலத்தில் தான் இயேசு சுவாமியும் வாழ்ந்திருக்கிறார். இயேசு சுவாமி கிபி 31 என்ன செய்கிறாரு, மரித்து போய்விடுகிறார். அதே காலத்தில் இந்த பூமியில் கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த அதே சமயத்தில் தான் பவுலும் மனிதனாக இருந்திருக்கிறார். மனுஷீகத்தில் பவுல் கிறிஸ்துவுக்கு எந்த விதமான உபத்திரவமும் கொடுக்கல. எப்படி அங்கே போய் மனிதர்களை அடித்து துன்புறுத்தினாரோ அதே மாதிரி எந்த உபத்திரவமும் செய்யலை. ஆனால் இந்த தரிசனத்தை பவுல் காணும் பொழுது ஏசாமி பரலோகத்தில் இருக்கிறாரு. என்ன கேட்குறாரு, சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அவர் தான் துன்பமே படுத்தலையே, அப்புறம் ஏசாமி என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாயின்னு சொன்னார் தெரியுங்களா? சகரியா 2:8 சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளை அவன் தொட்டதினால இயேசுவின் கண்ணை தொட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே, என்னை துன்பப்படுத்துகிற இந்த சிறியோரில் ஒருவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், என்னைய துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? முள்ளில் யாருங்க உதப்பா? முள்ளில் யார் உதப்பா? கண்ணு தெரியாத ஒரு குருடன் தான் என்ன செய்வான், முள்ளை மிதிக்கவோ முள்ளில் உதைக்கவோ செய்வான். ஏன்பா முள்ளில் உதைக்கக்கூடிய ஒரு குருடனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னொரு கோணத்தில் யோசித்து பார்த்தா இயேசுவின் தலையில் என்ன இருந்துச்சு, முள் இருந்துச்சு. இயேசுவின் தலையில் இருக்கக்கூடிய முள்ளை மிதிக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் அவன் இருந்திருக்கிறான். கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார், முள்ளில் முதைக்கிறான் என்று சொன்னார். மொத்தத்தில் இயேசுவை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருந்தான். பவுல் என்ன சொன்னார், இந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில்
6வது வசனம் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு என்ன செய்யும் சொல்லப்படும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சத்தம் மட்டும்தான் கேட்குது, ஆளை ஒன்றும் காணலையேன்னு சொல்லி சவுலோடு வந்திருந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பிரமித்து போய் நிற்கிறாங்க. இந்த சம்பவத்தின் பின்பாக பவுலுடைய கண் பார்வை என்ன செஞ்சிச்சு, குருடாயிருச்சு. ஆவிக்குரிய குருடனாக வாழ்ந்த பவுலுக்கு இப்பொழுது சரீர ரீதியான ஒரு குருடும் வந்தது. தன் நிலையை அவன் உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சரீர ரீதியான குருடு என்கிற ஒரு உபாதையை தற்காலிகமாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தார். இவனால் இப்போ நடக்க முடியல. கைலாக கொடுத்து மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவனை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். 8வது வசனம் பாருங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். தமஸ்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தமஸ்குவிற்கு அவர் வந்த நோக்கம் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சிறைக்குள் தள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த நோக்கம் இப்பொழுது தடைபட்டு கண் பார்வை இல்லாதவனாக கைலாக கொடுத்து அழைத்து செல்லக்கூடிய நிலைமையில் அவன் தமஸ்குவிற்குள்ளாக கடந்து போகிறான். அங்கே போயிட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் ரொம்ப வைப்ரண்டா சீறி பாய்ந்து ஓடி ஓடி கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு மனிதன் இப்போ கண் பார்வை இல்லாத ஒரு குருடனாக முடங்கி போய் 3 நாளாக ஒரே இடத்துல இருக்கிறான். துரிதமாக செயல்பட்ட ஒரு மனிதனால் ஒடுங்கி போய் இருக்க முடியுமா? என்ன பண்ணியிருப்பாரு? கண் தெரியலை இல்லையா, தண்ணி குடிக்கலை, சாப்பாடு சாப்பிடலை, 3 நாள் உபவாசம். என்ன உபவாசம் இருந்திருப்பாரு பாருங்களேன். அதே அதிகாரத்தில் நாம் படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறோம். அவன் ஜெபித்து கொண்டிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறாரு, அனனியாட்ட சொல்கிறாரு. சரிங்களா? பவுல் 3 நாள் உணவு சாப்பிடாம தண்ணீர் குடியாமல் அங்கு அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எத்தனை நாள்? 3 நாள் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கலை, சாப்பாடு சாப்பிடலை, தண்ணீர் குடியாமல், அப்பம் பூசியாமல், தூங்காமல், கண் பார்வை இல்லாதவனாக அவன் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஒருவேளை ஸ்தேவானை கொலை செய்தது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் கேட்டார்ல, சவுலே என்னை நீ துன்பப்படுத்துகிறேன்னு கேட்ட உடனே அவர் என்னெல்லாம் துன்பப்படுத்தினார், எங்கெல்லாம் முள்ளில் உதைச்சார், ஒன்னொன்னே யோசித்து பார்த்துருப்பார். ஒவ்வொரு அக்கிரம செய்கை, ஒவ்வொரு மனிதனையும் துன்பப்படுத்தின விதம், இது நிமித்தமாக இருதயத்தினால் குத்துண்டவராக அனைத்து சம்பவங்களுக்காக நிச்சயமாக ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணியிருப்பார், பாவ மன்னிப்பிற்காக அந்த மனிதன் கெஞ்சு மன்றாடி இருக்கலாம். அப்பம் பூசியாமல் தண்ணீர் குடியாமல் அவன் ஜெபித்து கொண்டிருப்பான். வேதம் அப்படி தானே சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் வாலிபரோ வயோதிபரோ அல்லது குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ நடுத்தர வயதை உடையவர்களோ யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பழைய கால அல்லது நிகழ்கால துன்மார்க்கம் என்னும் ஆவிக்குரிய குருடு நீங்குவதற்காக முழங்காலை முடக்கி உபவாசித்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பவுலை போல சவுலை போல ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்னிடத்தில் காணப்படுகிறதா? நல்லது செய்கிறேன்னு நினச்சிட்டு தீமையின் பாதையில் போன ஒரு மனிதன், யூத மார்க்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நன்மை செய்வது போல
தீமையான வழியில் வேகமாக சீறி பாய்ந்து ஓடிய குருடனான ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில் இது போல ஏதாவது துன்மார்க்கம் இருக்கிறதா? அந்த துன்மார்க்கம் நீங்கப்படணும் அப்படின்னு சொன்னால் பவுலை போல நாமளும் புசியாமலும் குடியாமலும் அவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ அனனியா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடித்த மாத்திரத்தில் கண்களிலிருந்து மீன் செதில் போன்ற காரியம் கீழே விழுது. சவுல் இப்பொழுது பவுலாக பார்வை அடைகிறான். இதுவரை சரீரத்திலும் ஆவிக்குரிய ரீதியாகவும் குருடனாக இருந்த மனிதன் பார்வை பெற்றுக்கொள்கிறான். சரீரத்திலும் பார்வையை பெற்றுக்கொள்கிறான். ஆவிக்குரிய ரீதியாகவும் அவனுடைய பாவங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெற்ற ஆன்மீக கண்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறினான். இதுவரை கிறிஸ்துவின் சீஷர்களை கொலை செய்து குருட்டாட்டம் ஆடிய சவுல் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்தில் பிரசங்கித்தான். 22வது வசனம் பாருங்களேன். 9வது அதிகாரம் 22வது வசனம். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்திலே பிரசங்கித்தான். எங்க? தமஸ்கு ஆலயத்தில். தமஸ்குக்கு எதுக்காக வந்தாருங்க? கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவர்களை கட்டி சிறைச்சாலையில் போட வேண்டும் என்று தன்னுடைய நோக்கத்தை வைத்துக்கொண்டு அதை தன்னுடைய இலக்காக கொண்டு வந்த மனிதனுடைய வாலிபனுடைய இலக்கை தேவன் மாற்றினார். கட்டிக்கொண்டு போக வேண்டும் என்று வந்தவன் சத்தியத்தினாலே கட்டுப்பட்டவனாய் மாறினான். 21வது வசனம் பாருங்க. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். என்ன சொல்றாரு? இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபர்களை இம்சை பண்ணின சவுல் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரை சீஷர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்த சவுல் இப்பொழுது யூதர்களை கலங்க பண்ணக்கூடியவனாக மாற்றினான். அவனுடைய இலக்கு மாறியது. தேவன் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுது அவருடைய இலக்கு மாறியதை நாம் பார்க்க முடிகிறது. பவுலுக்கு ஆண்டவர் என்ன ஒரு இலக்கு வச்சிருந்தார்? தேவன் அவருக்கு வைத்திருந்த நோக்கம் என்ன? 9வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே அன்றி வேற எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி சொன்னார். அவர்களுக்கு கொடுத்த ஊழிய அழைப்பு சீஷர்களுக்கானது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தான். ஆனால் பவுலுடைய ஊழிய அழைப்பு பாருங்க, ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர், புறஜாதிகள் என அனைத்து நிலையில் உள்ள மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்காக தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். இதுதான் அவருடைய அழைப்பின் இலக்காக ஒரு நோக்கமாக மாறியது. கலாத்தியர் 2:2 வாசிக்கிறோம், புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை விவரித்து காண்பித்தேன். புறஜாதிகளுக்கு அவர் என்ன செஞ்சார்? ராஜாக்களுக்கு ஊழியம் செஞ்சார், சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஊழியம் செஞ்சார், சிறைச்சாலை சேவகர்களுக்கு சத்தியத்தை சொன்னார். கடைநிலையில் இருந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வாலிபனாக அவர் என்ன செஞ்சார்? மாறியதை பார்க்க முடிகிறது. அவருடைய இலக்கு இதுவரைக்கும் இருந்த இலக்கை மாறி இனி நான் இவ்வுலகத்தின் பிரஜை அல்ல, பரலோக ராஜ்யத்தின் பிரஜை என்று சொன்னார். பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னுடைய இலக்கு பரலோகத்தை நோக்கியதாக இருக்கிறது. என்னுடைய இலக்கு பரலோகத்திற்கு ஆத்துமாக்களை ஆயத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இலக்கை மாற்றி அமைத்து இதுவரை உலகத்தின் பாதையில் ஓடிய சவுல் கிறிஸ்துவுக்காக ஓடக்கூடிய ஒரு பவுலாக மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கமாய் ஆவிக்குரிய குருடனாய் ஓடிய சவுல்
ஓடுகின்ற பாதையை மாற்றி கண் திறக்கப்பட்டவனாய் கிறிஸ்துவிற்காக ஓடினார். அதனால தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இந்த காரியத்தை. இந்த நவ நாகரிக உலகத்தில், துரிதமாக செயல்படக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்காக ஓடுகிறோமா அல்லது உலகத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? எது நம்முடைய இலக்காக இருக்கிறது? யோபு பக்தன் மிக அழகாக சொல்கிறார் பாருங்க. யோபு 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் நாட்கள் எரிகிறவன் நெய்கிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. அந்த காலங்களிலெல்லாம் தறி நெய்வாங்க. தறி நெய்யும் போது அந்த ராட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் வேகமாக போயிட்டே இருக்கும். அதை மாதிரி இன்னும் இந்த நெல் அரைக்கக்கூடிய ரைஸ் மில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க. அது சுற்றக்கூடிய வேகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக சுற்றும். அதே போல தான் அங்கே அழகா யோபு சொல்கிறாரு, நம்முடைய நாட்கள் எரிகிறவன் நெய்கிற நாடாவிலும் மிக தீவிரமாய் ஓடுகிறது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ தான் பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், கடன்னு சொல்லி என்ன செய்யுது? பெரிய ஆட்களாயிட்டோம், பிள்ளைகளாயிட்டோம், வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேகமான ஓட்டத்தில் நம்மளும் ரொம்ப வேகமாக ஓடுறோம். யாருக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? யோசித்து பார்க்குறோமா? இதே யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 25, 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் ஓடுகிறது. யார் அந்த அஞ்சற்காரர்? போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு போஸ்ட்மேன்லாம் பார்க்குறதே அபூர்வமாக இருக்கிறது. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத நாட்களிலெல்லாம் போஸ்ட்மேனோட வருகைக்காக தான் காத்துட்ருப்பாங்க. லெட்ரு வரும், மணி ஆர்டர் வரும். அவங்களாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வருவாங்க, ஓடி வருவாங்க, ரொம்ப வேகமாக வருவாங்க, நின்று பேசவே மாட்டாங்க, வருவாங்க, கொடுப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் என் நாட்கள் தீவிரமாய் ஓடுகிறது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். எவ்வளவு வேகமாக ஓடி என்னங்க பிரயோஜனம்? மோசே தான் சொல்கிறாரு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலவுமானதாகத்தான் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாள் 70 வருஷமோ 80 வருஷமோ ரொம்ப வேகமாக ஓடினாலும் ஓடி இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்போது அதோட முடிவு எப்படி இருக்கா? வருத்தம், சஞ்சலம், ஒன்றும் பெருசாக செய்யலை என்கிற இழப்போடு ஏமாற்றத்தோடு தான் இந்த உலக வாழ்க்கை முடிகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் உலகத்தை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையோட சாராம்சத்தை குறித்து ஒரு கற்பனை கதை ஒன்று சொல்லுவார்கள். இது முற்றிலும் கற்பனை கதை, ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய பாடம் இதில் இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தாராம். கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டு ஒரு மனிதன், ஒரு குரங்கு, ஒரு கழுதை, ஒரு நாய், இவர்கள் 4 பேரையும் படைத்தாராம். படைத்துவிட்டு உங்கள் அனைவருக்கும் 25 வருடம் ஆயுள் நாட்களை நான் தருகிறேன். இந்த பூமியில் நீங்கள் போய் மிக சந்தோஷமாக வாழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாராம். சொன்ன உடனே மனிதனும் இந்த குதிரை, கழுதை, இந்த நாய் எல்லாருமாக போய் தங்களுடைய வாழ்நாளை வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 10 வருஷம் ஓடி முடிச்சிருச்சு. 10 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த குதிரை போய் மன்னிக்கணும், இந்த கழுதை, குரங்கு, நாய், சரிங்களா, குதிரைன்னு மாற்றி சொல்லிட்டேன். இந்த கழுதை போய் முதலாவது கடவுள்கிட்ட சொன்னிச்சா, கடவுளே, எனக்கு 25 வருஷம் வாழ்நாள்லாம் ரொம்ப அதிகம், எனக்கு அவ்வளோ நாள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் நான் பாரம் சுமந்து சுமந்து தவித்து போகிறேன். கழுதையோட வேலையை சுமக்கிறது தான். ஆகையால் எனக்கு 25 வருஷம் வேண்டாம் கடவுளே, எனக்கு 10 வருஷம் போதும், என்னுடைய ஆயுள் நாள் அதோடு என்ன செஞ்சுருங்க, முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கழுதை சொன்னிச்சான். கழுதையோட கஷ்டத்தை கேட்ட கடவுள், சரி உனக்கு 10 வருஷம் வாழ்நாள் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாராம். அடுத்த நாள் யார் வர்றா? குரங்கு வருது. குரங்கு வந்துட்டு, ஆமாம் ஆண்டவரே, கடவுளே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பூமியில் வாழ்கிறது, வயிற்றில் என் பிள்ளை என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்குது, குரங்கோட வயிற்றில் குட்டி அப்படி தானே கட்டி பிடிச்சிக்கும்,
அந்த சுமையை தூக்கிக்கிட்டு ஒரு மரத்துக்கு மரம் நான் தாவுறேன், கீழே விழுறேன். ரொம்ப வேதனையாக தான் இருக்குது இந்த உலகம் வாழ்க்கை. அன்றாட நான் ஜீவிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எனக்கும் 10 வருஷம் போதும், 25 வருஷம்லாம் வேண்டாம் அப்படின்னு குரங்கு என்ன செஞ்சுதா? தன்னுடைய மன குமரலை வெளிக்காட்டுச்சா. குரங்கோட வேதனையை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் என்ன செஞ்சாராம்? சரி, உனக்கான ஆயுள் நாளையும் நான் என்ன செய்கிறேன்? 25லேருந்து 10 குறைச்சிட்றேன். அடுத்த நாள் நாய் போச்சான். நாயும் போய் அதே விதமான ஒரு அங்கலாய்ப்பு. நான் ரோட்டில் போனால் என்னை கல்லாலேயே அடிக்கிறாங்க. என் உடம்பு சதை ரத்தம் சீல் பிடிச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த கல்லடிப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், 10 வருஷம் போதும், 25 வருஷம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாய் சொன்னதை கேட்ட கடவுள் நாய்க்கும் இறங்கி ஆயுள் நாளை 10 வருஷமாக குறைச்சாராம். இப்போ 10 வருஷத்தில் இவங்கள்லாம் தங்களுடைய நாட்களை குறைத்து கொண்டார்கள். அப்படியே நாட்கள் கடந்து போகுது. 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. 25 வருஷம் மனுஷன் கடவுள்கிட்ட வரவே இல்லை. 25 வருஷம் முடியக்கூடிய நிலையில் மனுஷன் என்ன செய்கிறான்? கடவுள்கிட்ட போய், கடவுளே, இந்த உலகத்தில் 25 வருஷம் வாழ்நாள் எனக்கு போதாது, நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழணும். அதனால் இந்த நாய்கிட்ட ஒரு 15 வருஷம், கழுதைகிட்ட ஒரு 15 வருஷம், இந்த குரங்குகிட்ட ஒரு 15 வருஷம் நீங்கள் எடுத்தீங்கள, அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. நான் என்னோட 25ஓடு சேர்த்து மொத்தமாக நான் என்ன செஞ்சுக்கிறேன்? வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனிதன் கடவுளிடம் கேட்டானாம். மனிதனுடைய ஆசையை உணர்ந்து கொண்ட கடவுள் என்ன சொன்னாரா? அப்படியா, சரி நீ வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு சொல்லி மனிதனுக்கு அந்த எடுக்கப்பட்ட நாட்களை மனிதனுக்கு ஈவாக கொடுத்தாராம். இப்போ மனுஷன் பூமியில் போய் வாழ ஆரம்பிக்கிறான். முதல் 25 வருஷம் எந்த கஷ்டமும் இல்லையா, சந்தோஷமாக இருந்தானா, ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு லைஃப். ஏன்னா அந்த 25 வருஷம் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த 25 வருஷம் முடிஞ்ச உடனே 15 யார்கிட்ட இருந்து வாங்கினது? கழுதையிடமிருந்து வாங்கிய வயது. 25லேருந்து 40 வயசு வரை கழுதை பொதி சுமக்கிற மாதிரி மனுஷன் பொதி சுமப்பானான். சுமக்கிறீங்களா பொதி? குடும்ப பாரம், இஎம்ஐங்கிற பாரம், ஃபீஸ் கட்டணுங்கிற பாரம் இல்லையா, வாடகை கொடுக்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், பாரம் பாரம் பாரம், பெற்றவங்கள பார்க்கணும், அநேக பாரங்களை சுமக்கக்கூடிய மனிதனாக 25 வயசுலேருந்து 40 வயசு வரை மனிதனோட வாழ்க்கை கடந்து போகிறது. 40 வயசு முடியும் பொழுது கழுதையோட வாழ்நாள் முடிஞ்சிருச்சு. 40லேருந்து 55 வரை அடுத்த 15 வருஷம் குரங்கோட ஆயுசு நாள் ஆரம்பிக்குது. 40லேருந்து 55 பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க. பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மகன் ஒரு பக்கத்தில் இருக்கான், மக ஒரு பக்கத்தில் இருக்கிறா. குரங்கோட ஆயுள் நாள் எப்படி தெரியுமா இருக்குது? குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அதே மாதிரி மக வீட்டுக்கு ஒரு ஓட்டம், மக வீட்டுக்கு ஒரு ஓட்டம், இங்கே ஓட்டம் அங்கே ஓட்டம், மக பிள்ளையை பார்க்கணும், மகன் பிள்ளையை பார்க்கணும், அவங்களுக்கு ஒத்தாசை செய்யணும்னு சொல்லி மனிதனுடைய ஆயுள் நாள் 40லேருந்து 55 வரைக்கும் குரங்கு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 55 வயசில் குரங்கோட வாழ்நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த 15 55லேருந்து 70 நாய் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ரிட்டையர்ட் ஆயாச்சு, ஓடி ஓடி எல்லாம் டயர்டாகி முடிஞ்சு போச்சு. 55க்கு அப்புறம் வீட்டில் ஒரு ஓரமாக படுத்து கிடந்தோம் அப்படின்னா நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க? சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை. 55லேருந்து 70 வரைக்கும் உயிரோடு இருந்தால் நாய் வாழ்க்கை. மண் சட்டிலேயோ பழைய பாத்திரத்துலேயோ சாப்பாடு நாய்க்கு வைக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் சாப்பாடு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு மனிதன் ஒரு கற்பனை கதை ஒன்றை எழுதியிருந்தான். மோசே சொன்ன மாதிரி எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமாக இருந்தால் கூட அதன் மேன்மை எப்படி தான் இருக்குது? வருத்தமும் சஞ்சலமுமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்து வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லாத மனிதர்களுக்கு இது ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் ஒரு மேன்மையான இலக்கை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த லக்கிற்காக, அந்த நோக்கத்திற்காக நாம் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமும் உள்ளதாக இருக்காது. உங்களுடைய இலக்கையும் என்னுடைய இலக்கையும் சவுலை போல நாம் மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? உலகத்திற்காக ஓடினோம் என்று சொன்னால் அது விருதாவாகத்தான் இருக்கும். நம்முடைய நோக்கம் உலகத்தை நோக்கி தான் இருக்குது. இதற்காகவே ஓடி ஓடி உழைக்கிறோம். நாமும் கூட ஒரு வகையில் ஆவிக்குரிய குருடர்கள் தான்.
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது அப்படிங்கிறத உணராமல் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்று சொல்லி ஓடி 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 உலகத்திற்காக ஓடக்கூடிய ஒரு குருட்டாட்டமுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய நோக்கம் நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பது. இந்த நோக்கத்திற்காக ஓடுகிறோமா? இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தேவைகளுக்காக வேலைகளை செய்வது அவசியம்தான். ஆனால் அது மாத்திரமே நம்முடைய நோக்கமாக இருந்துவிடக்கூடாது. பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தார், தன்னுடைய பிழைப்புக்கு அடுத்த வேலைகளையும் அவர் செய்தார். நம்முடைய பிழைப்புக்கு அடுத்த வேலைகளை நாம் செய்தாலும் கூட நித்திய சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய பிரதானமான நோக்கம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இலக்கை மாற்றிய பவுலை போல ஒருவேளை நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்துக்காக மாத்திரமே ஓடிக்கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டம் நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை முடியும் தருவாய் வந்தது என்று உலகத்தை எச்சரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாற்றி அமைத்து தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். பவுலை போல அப்படி ஒரு நோக்கத்தை நாம் மாற்றி அமைப்போமானால் பவுல் சொன்னது போல நாமும் கூட சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. கர்த்தர் வரும்பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் எனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் என்கிற நிச்சயத்தோடு தேவன் நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக பவுலை போல நாமும் இலக்கை நோக்கி தொடருவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, சவுல் என்கிற வாலிபன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பின்னாளிலே சபையை பலப்படுத்தக்கூடிய மனிதனாக அவனை மாற்றினீர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற சகோதரனோ சகோதரியோ, நாங்கள் எங்களை யோசித்து பார்க்கிறோம். எங்களுடைய பிரசன்னம் சபையை பாழாக்குகிறதா, சபையை பலப்படுத்துகிறதா? சீறி பாய்ந்த ஒரு மனிதனாக, வில்லை போல சீறி பாய்ந்து எல்லாரையும் துன்பப்படுத்திய சவுல் குருடனாக வாழ்ந்தான். தேவன் அவன் கண்களை திறந்தீர். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களுடைய பலத்தின் மிகுதியினால் துன்மார்க்க ஜீவியத்திற்கு சீறி பாயக்கூடிய ஒரு குணம் எங்களிடத்தில் இருக்குமானால், தேவனே, எங்களுடைய அறியாமை இருளையும் அகற்றி தேவன் உம்முடைய பாதையில் எங்களை நீர் ஓடும்படியாக திருப்பும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இலக்கை உலகத்தை நோக்கி அல்ல, உன்னத தேவனை நோக்கி எங்களுடைய இலக்கை அமைத்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாங்கள் ஓடவும், எங்கள் பயணத்தை அமைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.